வணக்கம் உறவுகளே. இப்போ இன்றைக்கி ட்ரெண்டு அப்படின்னா என்ன தெரியுங்களா? ட்ரெண்டு இன்றைக்கி அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் இன்றைக்கி ட்ரெண்டு. பாருங்கள், எவ்வளோ வீடுகள் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 2000 வீடுகள் இருக்குது. எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் தான். இதில் 3 பெட்ரூம் 2 பெட்ரூம் அப்படி இருக்குது. ஸ்கொயர் ஃபீட்டு 5000 அப்படி போகுது. இங்கே இது கூடவாஞ்சேரி பகுதி, நந்திவரம். பட்டு இப்போதைக்கு ட்ரெண்டு ஃபுல்லாக இவங்க என்னென்னா, யாரும் லேண்ட் வாங்கி வீடு கட்டுறது கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் வாங்கிட்டு ஜாலியாக அப்படியே நல்ல பார்க்கிங்லாம் இருக்குது, நல்லா வாக்கிங் போகலாம், காலையில் வாக்கிங் போகலாம், ஈவினிங் வாக்கிங் போகலாம், ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் மக்கள் அவ்வளோவா இங்கே பேசிக்கிற மாதிரி தெரியல. இந்த வயதானவங்க தான் வாக்கிங் போகிறாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் வேலை பிஸியாக இருக்காங்க, எல்லாம் ஃபுல்லாக ஐடி ஃபீல்டு பிஸியாக இருக்காங்க. ஸோ இது பெரிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. 4 அடுக்கு கொண்ட மாடிகள்லாம் இருக்குது. ஃபுல்லாக 4 அடுக்கு கொண்ட மாடிகள், 7 அடுக்கு கொண்ட மாடிகள் இருக்குது. எல்லாம் ஃபுல்லாக இதில் ஷாப்ஸும் இருக்குது. ஒரு 10-15 ஷாப்ஸ் இதில் இருக்குது, கடைகள்லாம் இருக்குது. வேண்டியதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். பட் இது தற்காலிகத்துக்கு தான். என்னுடைய கருத்து என்னென்னா, இது தற்காலிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பில்டிங் ஒரு 40 இயர்ஸ் அப்படி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வேல்யூ ஒரு 20 வருஷம் ஆனாவே வேல்யூ குறைஞ்சிடும். ஸோ இது நீங்கள் இருக்கலாம். இது உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு அசட்டாக அமையாது, அதாவது சொத்தாக அமையாது. அதனால் இங்கே இருந்துக்கிட்டே முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாச்சும் இடம் வாங்கிட்டு வீடு கட்டிகிட்டு போகலாம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அரசியல்வாதி ஃபுல்லாக அங்கங்கே வாங்கி மடக்கிட்டாங்க, பயங்கரமாக மடக்கி போட்டாங்க. நம்ம இப்போதைக்கு அந்த சாய்ஸை விட்டோம்னா வாங்க இடமே கிடைக்காது, லேண்டே கிடைக்காது. அதனால் நாளைய வாரிசுகள் நமக்கு அவங்களுக்கு லேண்டு கிடைக்குமா கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிச்சி லேண்டு வாங்கி போடுங்க. என்ன, அப்போ தான் ஃப்யூச்சரு. அதனால் என்னுடைய கருத்து இதுதான். இது இப்போது இந்த ஃப்ளாட்ஸில் ஒரு 15 வருஷம் 20 ஆச்சுன்னா அது வேல்யூ குறையும். சப்போஸ் நீங்கள் ஒரு 2-3 பசங்க வச்சுருக்கீங்க, இதை எப்படி பாகப்பிரிவினை பண்ண முடியும்? கஷ்டம். ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. தற்சமயம் வரலாம், தற்சமயம் இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே லேண்ட் வாங்கி போட்டு வீடு கட்டிட்டு அப்படியே அங்கே போயிடலாம். நீங்கள் இது ஒரு வீடு ஒரு 20 வருஷம் கழித்து ஒரு பழமையாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொந்த வீட்டுக்கு போயிடலாம். இதுதான் எனக்கு அடுத்து. ஆனால் லேண்டு நல்லா இருக்குது, இடம் பாருங்கள், அருமையாக இருக்குது. எவ்வளோ பாருங்கள், கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு வீடுகள் ஃபுல்லாக அடுக்குமாடி குடியிருப்புகள் தான். இவ்வளோ கார் பாருங்கள், காரு, பைக்ஸு நிறைய இருக்குது. பெரிய இது உள்ளேயே பார்க் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கான இது இருக்குது. அதுக்கப்புறம் கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது. இது உள்ள நல்லா உயரமாக கட்டியிருக்காங்க. பிள்ளையார் கோவில் இருக்குது. வாட்ச்மேன் செக்யூரிட்டி நிறைய இருக்காங்க. ஒரு ஃப்ளாட்டுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க, ஒரு குடியிருப்புக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க. இப்போ நான் கூட வாக்கிங் போய்ட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நல்லா காலையில் சாயந்தரம் வாக்கிங் போகலாம், ஹெல்த் நல்லாயிருக்கும் வாக்கிங் போனாக்கா. பட் வாக்கிங் போகிறதுக்கு இங்கே நல்லா இருக்குது. அதாவது தண்ணி நல்லா வசதியாக இருக்குது, எல்லா இதுவும் இருக்குது, எல்லா வளங்களும் இருக்குது. ஆனால் இது ஒன்றே போதும் சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே லைஃப்பை ஓட்டிடாதீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வேணும். என்ன, நல்லா எல்லாமே ஐடி ஃபீல்டு இருக்குங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஆனால் அதுக்கேற்ற எக்ஸ்பென்சஸ் பண்ணிடுறீங்க. சேஃப்டியே விற்கிற மாதிரி தெரில, ஃபுல் எக்ஸ்பென்சஸ் பண்ணிடுறீங்க. நீங்கள் எக்ஸ்பென்சஸ் குறைச்சிக்கிங்க. ஆன்லைன் வர்த்தகத்தை வளர வைக்கிறீங்க. நீங்கள் நேராக ஷாப்பிங் போங்க. நீங்களே ஷாப்பிங் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் வாங்குறீங்கன்னா ஒரு 300 ரூபா அதில் லாபம் கிடைக்கும். இல்லை ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை போடுவான், விலை போட்டு எதெல்லாம் ஒன்று ஏற்றிடுவான். அப்போ அதில் பல்காக ஏறிடும், உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஷாப்பிங் போங்க. ஷாப்பிங் போனால் நல்லது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். 4 பேர்கிட்ட பேசலாம், கொள்ளலாம். ஆனால் இந்த குடியிருப்பில் இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வெளியில் வாங்க, 4 பேர்கிட்ட பேசுங்க. ஜாப்பே பார்த்துட்டு இருக்காதிங்க சார். ஜாப்பே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்போ 60 ஆச்சுன்னா டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். இந்த சேஃப்டி பண்ண முடியல, டாக்டரு எடுத்துருவான். அதனால் மக்கள் இது மாதிரி குடியிருப்புக்கு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதையே நீங்கள் அசட்டாக நினைக்காம உங்கள் குழந்தைங்களுக்கு இடம் வாங்கி வச்சு அங்கேயே வீடு கட்டிக்கிட்டு நீங்கள் அப்புறம் போயிடலாம். இந்த பில்டிங் பழமையாகிடுச்சுன்னா நீங்கள் போயிடலாம். நன்றி. மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல். ஏன்னா இது மக்கள் உள்ளம் எதுக்கு வச்சேன்னா, மக்கள் கொஞ்சம் தெளிவாகணும். ஏதோ வாழ்ந்தோம் போன இருக்கக்கூடாது.
நாளைக்கு ஃப்யூச்சர் வேணும். சரிங்களா? பாருங்கள், ஃபுல்லாக வீடுங்கள் தான், அடுக்குமாரி குடியிருப்பு தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சிறப்பாக இருக்குது. ஃபுல்லாக தோட்டம்ஸ், டெம்பிள் இருக்குது. நான் நைட்டில் வாக்கிங் வரேன், இரவு பொழுதில் வாக்கிங் வரேன். வாக்கிங் வரும்போது எடுத்த ஒரு வீடியோ தான் இது. அதனால் எல்லோரும் பாருங்கள், அத்தனை பேருக்கு பகிர்வு செய்யுங்க. ஆனால் இப்போதைக்கு எல்லாமே அடுக்குமாடி குடியிருப்பு தான் விரும்புகிறாங்க. எனக்கு இருந்தாலும் ஒரு லேண்ட் வாங்கி கட்டுங்க. கட்டி அங்கே இருந்தால் நம்ம வாரிசுகளுக்கு வந்து அது சொத்தாக அமையும். இது போக போக வேல்யூ கம்மி. ஒரு பில்டிங் இப்போ வாங்குறீங்க, ஒரு 50 lakhs கொடுத்து வாங்குறீங்கன்னா ஒரு 10 years பொறுத்து அது 30 lakhs தான் போகும். ஸோ அது குழந்தைங்களுக்கு வந்து சொத்தாக அமையாது. அதனால் குடியிருப்புக்கு வாங்க, சிறிது காலம் இருங்க, அதுக்கப்புறம் சொந்தமாக வீடு கட்டிட்டு போங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சி. வேலு. தேங்க்யூ, நன்றி.